ஹாய் கைஸ். முந்தாநேத்து சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியா கப் மேட்ச் நடந்துச்சு. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சு. ஸோ, அதில ஏகப்பட்ட கான்ட்ரோவர்ஷியான விஷயம் நடந்துச்சு. ஸோ, என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேட்ச் ஆரம்பிக்கும்போது டாஸ் போடுவாங்கல்ல. டாஸ் போட வரப்ப ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கல 2 பேருமே. நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவங்களும் ஹேண்ட் ஷேக் பண்ணல. அவங்க கேப்டனும் ஹேண்ட் ஷேக் பண்ணல. ஐ கான்டாக்ட் கூட பண்ணல. நேருக்கு நேர் ஒருத்தவங்க மூஞ்சி கூட பார்த்து பேசிக்கல. முகத்தை கூட பார்க்கல. அவங்க பாட்டுக்கு வந்து டாஸ் போட்டு கிளம்பிட்டாங்க. தென் அடுத்த கான்ட்ரவர்ஷியலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் பாடுவாங்கல்ல. ஸோ, அதுக்கு 2 பேரும் இது பண்ணி நிற்கிறாங்க. இந்தியா பாடி முடிச்சதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆந்தம்காக அவங்க வெயிட் பண்ணுறப்ப திடீர்னு இந்த ஜலேபி பேபின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. ஸோ, அது திடீர்னு ப்ளே ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு தென் அதை கட் பண்ணிட்டு அவங்க ஆந்தம் ஆரம்பிச்சிருச்சு. தென் இதுலேயே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா அது இப்படி நடந்துட்டு இருக்கு நம்ம முக்கியமான மேட்ச்சில். ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த மாதிரி மேட்ச்சில் ஒரு ஒரு அட்டாக் வேறு நடந்துட்டு வந்திருக்கு. பெரிய கான்ட்ரவர்ஷியலான விஷயம் நடந்துட்டு வந்திருக்கு. ஸோ, இந்த டயத்தில் எதுக்கு இப்படி போட்டாங்கன்னு தெரில. எதுவும் மிஸ்டேக்கானு தெரில. இதுலேயே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ, தென் மேட்ச் ஆரம்பித்தா மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் சைடடாக தான் இருந்துச்சு. இந்தியா தான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணாங்க. மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க 130 சம்திங் தான் அடித்தாங்க. 127 சம்திங் தான் அடித்தாங்க. தென் இந்தியா ஈஸியாக 15 ஓவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. தென் கடைசியாக சூரியகுமார் யாதவும் சிவம் டூபே இருக்காங்களா, அவங்க தான் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. ஸோ, அப்போ வந்துட்டு சூரியகுமார் யாதவ் 6 அடித்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண உடனே ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்கல்ல. மேட்ச் முடிச்சுட்டு அப்படியே ஹெல்மெட்டை கழட்டிட்டு வந்துட்டு அம்பையர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அவங்க பிளேயர்ஸ் 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. தென் அப்படியே போவாங்கல்ல. அந்த 6 அடித்த உடனே சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா அது சிவம் டூபேட்ட அப்படி பேசிட்டு அப்படியே கிளம்பி நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம் பண்ணிட்டாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்க பிளேயர்ஸ் பார்க்குறாங்க, அம்பையர்ஸ் பார்க்குறாங்க, ஆடியன்ஸே பார்க்குறாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணுறது வழக்கம் இல்லை. ஸோ, இது பண்ணாமல் வந்தது எல்லாருக்குமே ஷாக் தான். எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சூரியகுமார் யாதவும் சிவம் டூபே அப்படியே கேஷுவலாக அவர் பபிள் கம் சாப்பிட்டுட்டு வருவார்ல. சூரியகுமார் யாதவ் நம்மளுக்கே தெரியும்ல, அடிக்கடி பபிள் கம் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ, அப்படியே கேஷுவலாக அவங்க 2 பேரும் அப்படியே வந்துட்டாங்க. ஹெல்மெட் கழட்டிட்டு அப்படியே வந்துட்டாங்க. தென் இந்தியன் பிளேயர்ஸ் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவங்களும் எல்லாருமே அங்கே உட்காந்துருப்பாங்கல்ல, டக் அவுட்டில் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ப்ரெஸ் மீட் அந்த மாதிரி வைப்பாங்கல்ல, இந்த மேன் ஆஃப் த மேட்ச் இந்த இதெல்லாம் வந்துட்டு அவார்ட்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ, அப்போ வந்துட்டு சூரியகுமார் யாதவ் ஸ்கை என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெற்றியை நாங்கள் வந்துட்டு எங்கள் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அண்ட் அந்த ஆயுதப்படை இப்போ சொல்லுவாங்க, ஆயுதப்படைக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அண்டு பகல்காம் அட்டாக்கில் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்காக நாங்கள் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க பாகிஸ்தான் கோச் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ண ரெடியாக தான் இருந்தோம். பாகிஸ்தான் அவங்களோட கோச் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ண ரெடியாக தான் இருந்தோம். அவங்க மேட்ச் முடிச்சுட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ, இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த மூடில் அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ, தட்ஸ் ஆல். மேட்ச் முடிஞ்சிச்சு. தென் சோஷியல் மீடியாவில் முக்கியமான பிளேயர்ஸ் ட்விட்டரில் அவங்கவுங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷாஹித் அஃப்ரிடி இப்போ ஒரு டீமில் விளாண்டுட்டு இருக்காரு. ஷாஹித் அஃப்ரிடி பழைய பிளேயர் இருக்கார்ல, அவர், ஷோயப் அக்தர் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயம்லாம் மேட்ச்சில் நடக்கக்கூடாது. அரசியல் வந்துட்டு அது தனி, இது வந்துட்டு மேட்ச்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த போர்டில் அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ, இந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்தியன் பிளேயர்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் என்ன தான் அரசியல் வெளியில் இருந்து வச்சுட்டு பட் மேட்ச்குள்ளே அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இந்தியன் பிளேயர்ஸ் பண்ண விஷயம் கரெக்டு தான் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பண்ணது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.